சக்கரத்தாழ்வார் தீர்த்தவாரி. திருப்பதி ஏழுமலையான் கோவில் தீர்த்த குளத்தில் இன்று சக்கரத்தாழ்வார் தீர்த்தவாரி நடைபெற்றது. வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு நேற்று திருப்பதி மலையில் தங்கத் தேரோட்டம் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து துவாதசி தினமான இன்று சக்கரத்தாழ்வார் தீர்த்தவாரி கோவில் திருக்குளத்தில் நடைபெற்றது. தீர்த்தவாரியை முன்னிட்டு ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்ப சுவாமி, சக்கரத்தாழ்வார் ஆகிய உற்சவமூர்த்திகள் கோவிலில் இருந்து புறப்பட்டு வராக சுவாமி கோவில் முகமண்டபத்தை அடைந்தனர். அங்கு சக்கரத்தாழ்வார் உள்ளிட்ட உற்சவர்களுக்கு பால், பன்னீர், தேன், தயிர் ஆகியவை உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் மேற்கொள்ளப்பட்டது. தொடர்ந்து சக்கரத்தாழ்வாரை கோவில் திருக்குளத்திற்கு கொண்டு சென்ற அர்ச்சகர்கள் 3 முறை திருக்குளத்தின் தண்ணீரில் மூழ்க செய்து தீர்த்தவாரி நடத்தினர். அப்போது திருக்குளத்தின் 4 புறங்களிலும் காத்திருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி கோஷம் எழுப்பி புனித நீராடினர். தொடர்ந்து உற்சவமூர்த்திகள் மாட வீதிகள் வழியாக கோவிலை சென்றடைந்தனர். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான நெல்லை மாவட்டம் நாங்குநேரி வானமாமலை பெருமாள் திருக்கோவில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சொர்க்கவாசல் திறப்பு. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம். நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான வானமாமலை பெருமாள் கோவில் அமைந்துள்ளது. ஸ்ரீ வரமங்கா சமேத தெய்வநாயக பெருமாள் சன்னதியில் ஸ்ரீமத் பரமஹம்சத் யாதி மதுரகவி ஸ்ரீ வானமாமலை ராமானுஜ ஜிய சுவாமிகள் அனுகிரகத்துடன் திரு அத்தியன உற்சவம் கடந்த 13ஆம் தேதி பகல் 10 திருவிழாவாக ஆரம்பமாகி நேற்று முன்தினம் நிறைவடைந்தது. வைகுண்ட ஏகாதசியான நேற்று ராபத்து திருவிழா ஆரம்பமானது. வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு நேற்று காலையில் ஸ்ரீ வரமங்கை தாயார் மடியில் தலை வைத்து சயன கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதனைத் தொடர்ந்து மாலையில் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சியும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. சொர்க்கவாசலுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடந்து பெருமாள் தாயாருடன் சொர்க்கவாசல் வழியாக வந்தார். தொடர்ந்து பக்தர்கள் சொர்க்கவாசல் வழியாக வந்தனர். ராபத்து மண்டபத்தில் எழுந்தருளிய ஸ்ரீ வரமங்கா சமேத தெய்வநாயக பெருமாளுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சியையும் சுவாமியையும் தரிசனம் செய்தனர்.
108 வைணவ திவ்ய தேசங்களில் நவ திருப்பதி திருத்தலங்களில் வைகுண்ட ஏகாதசி திருவிழாவில் பெருமாளுக்கு சயன சேவை, ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம். தூத்துக்குடி மாவட்டம் தாமிரபரணி நதிக்கரையோரத்தில் 108 வைணவ திவ்ய தேசங்களில் நவ திருப்பதிகள் வைணவ திருத்தலங்களாக அமைந்துள்ளது. நவகிரகங்கள் பொதுவாக சைவ வழிபாட்டு தலங்களில் முக்கிய பங்கு வகிப்பவை. நவ திருப்பதி என்று அழைக்கப்படும் அந்த 9 வைணவ தலங்களும் நவகிரகங்களுடன் தொடர்புடையவையாக கருதி வழிபட்டு வருகிறது. 9 திருப்பதிகளிலும் உள்ள பெருமாளை நவகிரக தோஷங்களை நீக்குவதாக கருதப்பட்டு வழிபாடு செய்கின்றனர். வைகுண்ட ஏகாதசி தினமான நேற்று திருக்கோவிலில் பெருமாள் தேவியருடன் சயன திருக்கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சி தந்தருளினார். மாலையில் சயனம் கலைத்து புறப்பாடு கண்டருளி பரமபத வாசல் சொர்க்கவாசல் திறப்பு நடைபெற்று ஆழ்வாருக்கு காட்சியளிக்கின்றார். வைகுண்ட ஏகாதசியான நேற்று காலை முதலே பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. இத்திருக்கோவிலில் ஒரே நாளில் பெருமாள் தரிசனம் சிறப்பானதாக கருதப்படுகின்றது. அனைத்து திருக்கோவில்களிலும் பெருமாளை தரிசிக்க ஆயிரக்கணக்கானோர் வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். ஆழ்வார் திருநகரி எம்பெருமானார் ஜீயர் அனைத்து கோவில்களுக்கும் சென்று மங்களாசாசனம் செய்தார். விழா ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலைத்துறை மற்றும் டிவிஎஸ் குழுமத்தினர் செய்திருந்தனர். வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு பாளையங்கோட்டை அருள்மிகு ராஜகோபால சுவாமி கோவிலில் மாலையில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பெருமாள் கோவில்களில் நடைபெறும் முக்கிய விழாக்களில் ஒன்று மார்கழி மாதத்தில் வரும் திரு அத்தியன உற்சவ பெருவிழா. 21 தினங்கள் நடைபெறும். இவ்விழாவில் சிறப்பாக வைகுண்ட ஏகாதசி கொண்டாடப்படுகின்றது. அன்று தாயார் மடியில் சயனத்தில் இருக்கும் பெருமாள் சொர்க்கவாசல் வழியாக வெளியே வந்து ஆழ்வார்களுக்கு காட்சி கொடுப்பதுதான் வைகுண்ட ஏகாதசி பெருவிழா. இந்த ஆண்டுக்கான விழா கடந்த 31ஆம் தேதியன்று நாடெங்கிலும் உள்ள வைணவ திருக்கோவில்களில் தொடங்கி நடைபெறுகின்றது. பாளையங்கோட்டை ராஜகோபால சுவாமி கோவிலில் வைகுண்ட ஏகாதசி தினமான நேற்று அதிகாலை 4 மணிக்கு நடை திறக்கப்பட்டு சுவாமி சயன திருக்கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தார். மாலையில் பரமபத வாசல் என்னும் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. முதலில் 12 ஆழ்வார்கள் மற்றும் மணவாள மாமுனிகள் ராமானுஜர் ஆகியோர் பரமபத வாசல் அருகே எழுந்துள்ளினர். பின்னர் ருக்மணி சத்யபாமா சமேத ராஜகோபாலர் ராஜ அலங்காரத்தில் மூலஸ்தானத்திலிருந்து எழுந்துள்ளினார். உள்பிரகாரத்தில் கண்ணாடி சேவை கண்டருளியதும் பெருமாளின் மேல் சாற்றியிருந்து சல்லு எனப்படும் துணி விலக்கப்பட்டது. பிரபந்த கோஷ்டியினரின் பிரபந்த பாராயணத்துடன் பரமபத வாசல் திறக்கப்பட்டு அதன் வழியாக சுவாமி தாயாருடன் வெளியே வந்து ஆழ்வார்களுக்கு காட்சி கொடுத்தார். தொடர்ந்து பரமபத மண்டபத்தில் எழுந்துள்ள பெருமாள் ஆழ்வார்களுக்கு மரியாதை செய்யப்பட்டது. பிரபந்த கோஷ்டியர் தமிழ் வேதம் என்னும் 4000 திவ்ய பிரபந்தத்தில் சுவாமி நம்மாழ்வாரின் திருவாய்மொழி பாசுரங்களை பாராயணம் செய்தனர். நேற்றிலிருந்து ராப்பத்து 10 தினங்கள் சிறப்பாக நடைபெறுகின்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சொர்க்கவாசல் திறப்பை தரிசித்தனர்.
அங்கே போதும் நமக்கு அந்த லைட் प्रसिद्धि विभवा श्री सौम्य नारायण तीर्थम देवचरो विमानमलंदे अष्टांग नाम्ना अर्बुदम तस्य सजिदे प्रथम मुनये हरि ओम ईशेत्तो शेत्वा नारयत्तो आयवस्ता देववा सविता आते सदेशनायमने हरि ओम अग्नाय वेदये தம்பி எனக்குல சங்கரன் கோவில் சங்கர நாராயண சுவாமி திருக்கோவில் சொர்க்கவாசல் திறப்பு. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் சங்கர நாராயண சுவாமி திருக்கோவில் தென் தமிழகத்தில் புகழ்பெற்ற சிவஸ்தலங்களில் ஒன்றாகும். இக்கோவிலில் ஒவ்வொரு திருவிழாக்களும் வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். மார்கழி மாத ஏகாதசியை முன்னிட்டு இன்று காலை 8:47 மணிக்கு சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. மகாவிஷ்ணு சைன கோலத்தில் எழுந்தருளி சொர்க்கவாசல் வழியாக வருகை தந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தார். முன்னதாக சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம், தீபாராதனை நடைபெற்றது. தமிழகத்தில் சிவாலயங்களில் எங்கும் திறக்கப்படாத சொர்க்கவாசல் திறப்பு
சங்கரன் கோவில் சங்கரநாராயண சுவாமி திருக்கோவிலில் திறக்கப்படுவது சிறப்புக்குரியதாகும். மேலும் வைணவ ஆலயங்களில் மகாவிஷ்ணு நின்ற கோலத்தில் பரமபத வாசல் வழியாக வருகை தருபவர் சங்கரன் கோவிலில் சைன கோலத்தில் மகாவிஷ்ணு வருவது மேலும் ஒரு சிறப்புக்குரியதாகும். இந்நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வீட்டு வாரமியா இழுக்காதமியா நீரு அண்ணா அங்கிட்டு வாங்க, அண்ணா அங்கிட்டு வாங்க, அங்கிட்டு வாங்க. ராஜாண்ணா
வெரி குட் சூப்பர். பக்தர்களின் பெரும் போராட்டத்திற்கு பிறகு வைகுண்ட ஏகாதசி திருவிழாவை ஒட்டி நெல்லை சந்திப்பு மேல வீரராகவபுரம் வரதராஜ பெருமாள் திருக்கோவில் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நெல்லை மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற வைணவ ஸ்தலங்களில் ஒன்றான நெல்லை சந்திப்பு மேல வீரராகவபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி திருவிழா சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியான நிலையில் பக்தர்கள் பெரும் போராட்டம் நடத்தினர். தொடர்ந்து காவல்துறை பேச்சுவார்த்தை நடத்தி சொர்க்கவாசல் திறப்பு நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்வதாக தெரிவித்த நிலையில் இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்நிலையில் வைகுண்ட ஏகாதசி திருநாளான நேற்று காலை முதல் சைன திருக்கோலத்தில் பெருமாள் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து மாலையில் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி தாயாருடன் ரத்னாங்கி அலங்காரத்தில் தோழிக்கினியானில் எழுந்தருள செய்து பிரபந்த பாடல்கள் பாடப்பட்டது. பின்னர் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு அதன் வழியாக சொர்க்கவாசல் மண்டபத்திற்கு வந்து பக்தர்களுக்கு பெருமாள் காட்சியளித்தார். தொடர்ந்து திவ்ய பிரபந்தங்கள் பாடப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. பக்தர்களின் பெரும் போராட்டத்திற்கிடையே நடத்தப்பட்ட இந்த விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரை சோழவந்தான் அருள்மிகு ஜனக நாராயண பெருமாள் கோவிலில் சொர்க்கவாசல் திறப்பு. ஏராளமான பொதுமக்கள் கோவிந்தா கோவிந்தா என சுவாமி தரிசனம். மதுரை மாவட்டம் சோழவந்தான் ஜனக நாராயண பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி திருவிழா நடந்தது. இவ்விழாவினை முன்னிட்டு அதிகாலை உலக நன்மைக்காக பார்த்தசாரதி பட்டர் தலைமையில் ஹோமம் நடந்தது. இதனைத் தொடர்ந்து நம்மாழ்வார் வரவேற்க சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. சொர்க்கவாசலுக்கு முன்பாக கூடியிருந்த பக்தர்கள் கோவிந்தா நாராயணா கோவிந்தா நாராயணா என்று பக்தி கோஷமிட்டனர். இதில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஜனக நாராயண பெருமாள் சர்வ அலங்காரத்துடன் சொர்க்கவாசல் வழியாக பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். கோவில் வலம் வந்து ஸ்ரீதேவி பூதேவி சமேத சுவாமி வீதி உலா நடந்தது. மன்னார் கோவில் ஸ்ரீ ராஜகோபால குலசேகர ஆழ்வார் திருக்கோவிலில் சொர்க்கவாசல் திறப்பு. ஏராளமான பக்தர்கள் தரிசனம். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள மன்னார் கோவில் ஸ்ரீ ராஜகோபால சுவாமி குலசேகர ஆழ்வார் கோவில் அமைந்துள்ளது. பழமையும் பெருமையும் வாய்ந்த இத்திருக்கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த விழாவிற்காக அதிகாலை 4 மணிக்கு ஆண்டாள் சமேத ராஜகோபால சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம், தீபாராதனை, திருப்பாவை சாற்றுமுறை நடைபெற்றது. அதையடுத்து பெருமாள் சைன கோலத்தில் தாயார்களுடன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மாலை சிறப்பு ஆராதனைகளை தொடர்ந்து சேஷ வாகனத்தில் எழுந்தருளி கோவிலில் உலா வந்தார். தொடர்ந்து பரமபத வாசல் திறப்பு எனப்படும் சொர்க்கவாசல் திறப்பு நடைபெற்றது. சொர்க்கவாசல் திறந்ததை அடுத்து பெருமாளை திருவாய்மொழி மண்டபத்திற்கு பெரிய திருவடியான கருடாழ்வார் எதிர்கொண்டு அழைத்து வந்தார். அங்கு பெருமாள் குலசேகர ஆழ்வாருக்கு காட்சி தந்தருளினார். சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சியில் சுற்றுப்பகுதிகளில் உள்ள 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். ஆலகிராமம் ஸ்ரீ ஜனகவல்லி தாயார் சமேத ஸ்ரீ வைகுண்டவாச பெருமாள் சன்னதியில் சொர்க்கவாசல் திறப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ஆலகிராமம் ஸ்ரீ ஜனகவல்லி தாயார் சமேத ஸ்ரீ வைகுண்டவாச பெருமாள் திருக்கோவில் ஏகாதசி பெருவிழாவினை முன்னிட்டு வைகுண்ட ஏகாதசி அன்று சொர்க்கவாசல் திறப்பதை பார்த்தால் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கும் என்பது ஐதீகம். வைகுண்ட ஏகாதசி அன்று பெருமாள் கோவிலில் சிறப்பு வழிபாடுகள் செய்யப்பட்டு அன்றைய தினம் சொர்க்கவாசல் திறக்கப்படுவது வழக்கம். அப்படி திறக்கப்படும் சொர்க்கவாசல் வழியாக சுவாமியை தரிசனம் செய்தால் மோட்சம் கிட்டும் என்பது நம்பிக்கை. தொடர்ந்து பரமபத வாசல் என்னும் சொர்க்கவாசல் வழியாக ஸ்ரீதேவி பூதேவி சமேதராய் ஸ்ரீ வைகுண்டவாச பெருமாள் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அப்போது கோவிந்த முழக்கங்களுடன் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். மேலும் சொர்க்கவாசல் திறப்பினை தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் நடைபெற்றன. இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலகிராமம் பாலாஜி ஐயர் செய்திருந்தார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் கூட்டேரிப்பட்டு ஸ்ரீ ரங்கநாயகி சமேத ஸ்ரீ பள்ளிகொண்ட பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு பரமபத வாசல் என்னும் சொர்க்கவாசல் திறப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் கூட்டேரிப்பட்டு ஸ்ரீ ரங்கநாயகி சமேத ஸ்ரீ பள்ளிகொண்ட பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு இன்று மிக விமர்சையாக கோவிந்தா கோவிந்தா கோஷத்துடன் பரமபத வாசல் எனப்படும் சொர்க்கவாசல் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் பெற்றனர். முன்னதாக அதிகாலை நடை திறக்கப்பட்டு ஸ்ரீ ரங்கநாயகி ஸ்ரீ பள்ளிகொண்ட பெருமாளுக்கு
சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நிறைவுற்று பின்னர் பரமபத வாசல் வழியாக பெருமாள் கோவிந்தா கோவிந்தா என கோஷத்துடன் பக்தர்களுக்கு திருக்காட்சி தந்தார். தொடர்ந்து ஸ்ரீதேவி பூதேவி சமேதராய் காட்சியளித்து ஸ்ரீ பள்ளிகொண்ட பெருமாளுக்கு மகாதீபம் கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பெருமாள் தரிசனம் பெற்றனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் தென் ஆலப்பாக்கம் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெறுவது வழக்கம். வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு நேற்று அதிகாலை 2:30 மணி முதல் 3 மணி வரை தைலக்காப்பு திரை நீக்கி திருவடி தரிசனத்துடன் மார்கழி மாத பூஜை, 3 மணி முதல் 3:45 மணி வரை தனுர்மாத தரிசனம் நடந்தது. தொடர்ந்து ரத்ன அங்கியுடன் பெருமாள் பரமபத வாசல் திறப்பு காலை 5 மணி அளவில் நடந்தது. அப்போது ஸ்ரீ வரதராஜ பெருமாள் சொர்க்கவாசல் வழியாக பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து கோவில் உட்பிரகாரம் வலம் வந்து கருட வாகனத்தில் பகல் வீதி உலா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய தர்மகர்த்தா ஸ்ரீனிவாச ராகவன் ரெட்டியார் செய்திருந்தார். செண்பகச்சேரி சுயம்பு யோகலட்சுமி நரசிம்மர் கோவிலில் ஏகாதசி சிறப்பு வழிபாடு. மயிலாடுதுறை மாவட்டம் செண்பகச்சேரி கிராமத்தில் சுயம்பு ஸ்ரீ யோகலட்சுமி நரசிம்மர் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் நேற்று வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு ஸ்ரீ சுயம்பு யோக லட்சுமி நரசிம்மருக்கு பால், பன்னீர், இளநீர், தேன், சந்தனம் உள்ளிட்ட விசேஷ பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. அன்னதானத்தை மகா சுந்தரர் சேவா அறக்கட்டளை சார்பாக சிறப்பாக செய்திருந்தனர். விழா ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி ராமபக்தர் செந்தில்குமார் சிறப்பாக செய்திருந்தார்.